ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நாங்கள் இன்ஜினியர்ஸ் தமிழன் முத்துக்குமார். இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் இந்த வீடியோ வந்து 50வது வீடியோ. ஸோ இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலான்ருக்கேன். என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டு சிங்காரவேலனும் ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் வந்துச்சு. சரி, யூடியூப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு க்ரியேட் பண்ணணும். ஸோ அவருக்கு ஒரு தாட் இருந்துச்சு க்ரியேட் பண்ணணும். சரி, நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அன்றைக்கி நைட்டே வந்து சேனலோட நேமு, அப்புறம் லோகோ, அப்புறம் அக்கௌண்ட் அது எல்லாமே க்ரியேட் பண்ணி இனிஷியல் செட்டப்லாம் முடிச்சு வச்சுட்டோம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் சரி, நம்ம யூனிவர்சிட்டியில் படிக்கிறோம், ஸோ அந்த யூனிவர்சிட்டி பற்றியே போடுவோம் ஸ்டார்டிங் வீடியோவா அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணோம். இனிஷியலாக என்கிட்ட வந்து பெருசாக எதுவும் மொபைல் இல்லை. ஸோ அவர் தான் வந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணார். லைக் அவர் வந்து ஆப்பிள், சாம்சங் டிவைசஸ்லாம் வச்சுருக்காரு. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் இனிஷியலாக. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 375 பேர் இருக்காங்க. அதுவே ஒரு சோலோ கிரியேட்டர், எனக்கு சந்தோஷம்தான். இருந்தாலும் 69% வியூவர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. மேபி அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் கண்டென்ட்டு, பட் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து மெயின் கண்டென்ட்குள்ளே போகலாம். இன்றைக்கி டாபிக் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டூடெண்ட் அட்மிஷன் வாங்குறது எப்படி அப்படின்னு வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்த ஸ்டெப், ஸ்டூடெண்ட் அட்மிஷன் வாங்கிட்டு ஸ்டூடெண்ட் வீசா எப்படி வாங்குறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா ஹவு டு கெட் ஸ்டூடெண்ட் வீசா டு ஆஸ்ட்ரியா ஃப்ரம் இந்தியா. ஸோ இதுதான் வந்து டைட்டில். ஸோ இந்த டாப்பிக்கில் தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து கண்டென்ட் வந்து நான் பிடிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட், இதோட ப்ராசஸ் வந்து சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுன்றதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிறையா வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க, லைக் சோஷியல் நெட்வொர்க்லேருந்து. ஸோ அவங்க கேட்ட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்ட் கொஷின்ஸ், FAQ, அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்க, ஸோ அதோட ஆன்சர்ஸ் பார்ப்போம். அது முடிச்சுட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோட கண்டென்ட். ஸோ இப்போ வந்து ஸ்டெப் 1 வந்து ப்ராசஸ் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் காலேஜ்லேருந்து அட்மிஷன் லெட்டர் வந்ததுக்கப்புறம் அந்த அட்மிஷன் லெட்டரை வச்சு டெல்லி ஆஸ்ட்ரியன் எம்பசியில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவீங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அந்த டேட்டுக்குள்ளே உங்களோட ஸ்டூடெண்ட் வீசா அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல்ஸ் காப்பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டுக்கு போயிட்டு டெல்லியில் சப்மிட் பண்ணணும் இன் பர்சன். ஸோ அங்கே வந்து இன்டர்வியூ இருக்கும். அதை அட்டன் பண்ணிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 to 6 மந்த் டியூரேஷன் வந்து அவங்க ப்ராசஸ் எடுப்பாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அவங்களுக்கு ரிக்கேராக இருந்துச்சுன்னா உங்கள் மெயிலுக்கு வரும். நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து மெயிலே அனுப்பலாம். ஸோ இந்த ப்ராசஸிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு, அப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி ரீசன் வரும். ஸோ நீங்கள் அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மெயில் வச்சுட்டு நீங்கள் VFS, சென்னையில் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்குது. ஸோ VFS கன்சல்டன்சி அவங்கள்ட்ட போயிட்டு வீசா என்ட்ரி போட்டு அந்த வீசா வச்சு நீங்கள் இங்கே வந்துடலாம். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் வித்தின் அ வீக் வந்து நீங்கள் காலேஜில் போய் ஐடி கார்டெலாம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணணும் இன் பர்சன். அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் போகணும், லோக்கல் மேஜிஸ்ட்ரேட். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் ரெசிடென்ட் பர்மிட் கார்டு வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹோல் ப்ராசஸ். ஸோ இப்போ வந்து அந்த அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மெயில் அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் அனுப்பணும். ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்குறத வந்து எப்படி அனுப்பணும்னா அட்மிஷன் ஃபார்மு, உங்கள் பாஸ்போர்ட்டு, தென் உங்கள் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும். ஸோ அதெல்லாமே அந்த மெயிலில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிட்டு இந்த செமஸ்டருக்குள்ளே எனக்கு வந்து போகணும், என்ட்ரி போடணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் மெயிலில் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அவங்க வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் தருவாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டெப் 2ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்னு வரும்போது நிறையா இருக்குது. ஸோ அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், நீங்கள் அங்கே போய் செக் அவுட் பண்ணுங்கள். இருந்தாலும் இப்போ வீடியோக்காக நான் குயிக்காக அந்த லிஸ்ட்டை மட்டும் சொல்லிடுறேன். அதில் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட் ரெசிடென்ட் வீசாவோட அப்ளிகேஷன், அதில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஒட்டிக்கணும் அண்ட் சிக்னேச்சர் போட்டிருக்கணும். அடுத்து பாஸ்போர்ட்டு, ட்ராவல் இன்சூரன்ஸு, கவர் லெட்டரு, யூனிவர்சிட்டியோட சர்டிஃபிகேட்ஸ், நீங்கள் மார்க் ஷீட்ஸ்லாம் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் அப்போஸ்டலோட வேணும். அடுத்து வந்து அட்மிஷன் லெட்டர் வச்சுருக்கோங்க. அப்புறம் ப்ரூஃப் ஆஃப் சஃபிஷியன்ட் ஃபண்டு. ஸோ அது வந்து ஏஜ் பேஸ்டு இருக்குது, நீங்கள் கைட்லைன்ஸில் போய் ரீட் பண்ணிக்கோங்க. அது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஐடி டாக்குமெண்ட்டும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஷிப் லெட்டர், சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு யாரும் ஸ்பான்சர் பண்ணாங்க, இல்லை பேங்க் வந்து ஸ்பான்சர் பண்ணுது அப்படின்னா அதை ஒன்று போட்டுக்கோங்க. இல்லை டேட் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாரு அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் ஒன்று.
அடுத்து வந்து ப்ரூஃப் ஆஃப் அக்கமடேஷன். இங்கே வந்து ஹாஸ்டலில் இருக்கீங்களா இல்லை தனியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அது ஒன்று வேணும். அப்புறம் வந்து ட்ராவல் ஏர் டிக்கெட்ஸ். ஸோ ஏர் டிக்கெட்ஸ் போட்டுக்கோங்க, பிசிசி, அப்புறம் டேட் ஆஃப் பர்த். இந்த பிசிசின்றது போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டு. அது மினிமம் நீங்கள் சப்மிட் பண்ணுற டேட்லேருந்து ஒரு 3 months வேலிடிட்டி இருக்கும். சேம் இஸ் ஃபார் ட்ராவல் மெடிக்கல் இன்சூரன்ஸும். ஸோ ட்ராவல் மெடிக்கல் இன்சூரன்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ணுற டேட்லேருந்து ஒரு 3 months வந்து வேலிடிட்டி இருக்கணும். ஸோ வேலிடிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸு. ஆல்சோ சம் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அது பேஸ்ட் ஆன் கேசஸ், டிஃப்ரெண்ட் கேசஸ். சப்போஸ் அவங்களுக்கு தேவைன்னா அவங்க வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன விஷயம் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் லாஸ்ட் ஒரு 16 years இருக்காங்க. ஸோ அவங்க பேர் வந்து ஹரி, நெல்சன், பிரவீனா. ஸோ இவங்க 3 பேர் தான் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்க இல்லைன்னா ஆக்சுவலாக நான் ஆஸ்திரேலியா வந்திருக்க முடியாது. ஸோ ஃபுல் ப்ராசஸ் தான் அவங்க தான் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க இனிஷியலாக. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு சின்ன நோட்டு, என்ன விஷயம்னா, இப்போ கொரோனானால இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து லிட்டில் பிட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க, என்ன அப்டேட்டட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டெப் 3 பார்ப்போம். ஸ்டெப் 3ல் வந்து என்னென்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து கரெக்டாக அந்த வேலிடேஷன் டேட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி டேட் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணுற டேட்லேருந்து ஒரு 3 years 5 years அந்த மாதிரி டியூரேஷன் இருக்கணும் வேலிடிட்டி. அடுத்து பிசிசி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். அதை வந்து நீங்கள் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா, ஸோ அந்த ஆன்லைன் வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் பிசிசி வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் அப்போஸ்டல் வாங்கிடணும்ல, வாங்கி அந்த அப்போஸ்டல் வாங்கிட்டு அந்த பிசிசி வந்து 3 months வேலிடிட்டி இருக்கணும். அடுத்து ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து இப்போ கோவிட்னால நீங்கள் அதையுமே சேர்த்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது என்னென்னு நீங்கள் கேட்டுக்கோங்க. அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராவல் இன்சூரன்ஸும் வந்து மினிமம் 3 to 6 months வந்து வேலிடிட்டி இருக்கணும். அண்ட் தென் ஐடி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 years இல்லை 2 years வந்து நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணியிருக்கணும். அடுத்து வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரும்போது மினிமம் வந்து 3 to 6 months வந்து நீங்கள் ஒரு பிளாக் அக்கௌண்ட்டில் வந்து அந்த பணத்தை போட்டு வச்சுக்கணும் பேஸ்ட் ஆன் யோர் ஏஜ். ஸோ உங்கள் ஏஜை பொறுத்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி அங்கே இருக்கும் அஃபிஷியலில். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் போட்டு வச்சுட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் காமிங்க. ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸும் ஆக்சுவலாக நீங்கள் ட்ராவல் பண்ணுற டேட்டுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் விசா அப்ளிகேஷன் போடும் போதே அதையுமே வந்து காமிச்சிருங்க. ஸோ இந்த டேட்டுக்கு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றத காமிச்சிக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி சில பேர் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்பீட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய ப்ராசஸ் மூலிமா நான் லேர்ன் பண்ண டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுங்க. ஸோ உங்களுக்கும் எதுவும் இருந்துச்சு இல்லை வேறு யாராச்சும் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். ஸோ என்னென்ன ப்ராசஸ் வந்து இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்டெப் 4 போயிருக்கும். ஸ்டெப் 4ல் என்ன சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன்னா, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ். ஸோ அடிக்கடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்க அதை பேஸ் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, ஸோ அவங்களாம் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஷின் வந்து அக்காமடேஷன் எப்படி வாங்குறது. ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறீங்களோ அந்த யூனிவர்சிட்டிலேயே வந்து அக்காமடேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வாங்கிட்டு என்னென்ன பக்கத்தில் ஹாஸ்டல்ஸ் இருக்குது, என்னென்ன அவைலபிள் அக்காமடேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு அவங்களுக்கு டேரெக்டாக மெயில் அனுப்புங்க. இந்த மாதிரி இந்த டேட்டுக்கு எனக்கு அட்மிஷன் கிடச்சிருக்கு, இந்த டேட்டுக்கு நான் வரப்போகிறேன் அண்ட் கான்ட்ராக்ட் கொடுங்க அந்த மாதிரி கேளுங்க. ஸோ அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் ஃபீ வந்து டெபாசிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபீ பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கிடைச்சிரும். ஸோ அப்படி தான் வந்து அக்காமடேஷன் கான்ட்ராக்ட் வாங்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். நான் சில பேர் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருந்த கொஷின். செகண்ட் கொஷின் வந்து பேங்க் லோன் ஆக்சுவலாக டு பி ஹானஸ்ட் எனக்கு தெரியல. பட் நீங்கள் பேங்க் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் காட்டலாம். ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஃபண்டுக்கு வந்து அதை காமிக்கலாம். ஸோ அது வந்து சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸ்பான்சர்ஷிப் லெட்டர் வந்து டேட் சப்போஸ் ஸ்பான்சர் பண்ணுறாரு, அப்பா வந்து பண்ணுறாருன்னா நீங்கள் அப்பா மூலியமா ஸோ இவ்வளோ வந்து ஃபண்ட் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, ஸோ இவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் லெட்டரில் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஃபோர்த்து, பிசிசியும் ட்ராவல் இன்சூரன்ஸும் மேண்டட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேண்டட்ரி. அது இல்லாமல் அவங்க வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒன்று மேண்டட்ரி, அது நல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்போஸ்டல்ஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹெச்ஆர்டி அப்போஸ்டலு, ஸ்டேட்டு சென்ட்ரல் 2 அப்போஸ்டல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராசஸ் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து இந்த விசா வந்து கேன்சல் ஆகிறதுக்கு மெயின் ரீசன்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
ஃபினான்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட், பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 6 months வந்து அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் நல்லா டிலே ஆச்சு. ஸோ அதனால் நீங்கள் அந்த பார்ட்லாம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸு. ஸோ இதுக்கு மேலேயும் உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதை உங்கள் மெயிலில் டைப் பண்ணி engineerstamil@gmail.com வந்து அனுப்புங்க. எனக்கு டைம் இருக்கப்போ கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் கைட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். என்ன விஷயம்னா, எல்லாத்துக்கும் வந்து எல்லா டைம்லையும் நான் ஹெல்ப் பண்ண முடியாது. த ரீசன் இஸ் இங்கே இருக்க டைமும் இந்தியாவில் இருக்க டைமும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து அது வந்து மிட் நைட்டாக இருக்கும், எங்களுக்கு வந்து ஈவினிங்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கரெக்டாக நம்மளால் சிங்க் பண்ணி மெயில் ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்ட் டைமுக்கு அனுப்பலாம். அப்புறம் ஈவன் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஏதாச்சும் query கேட்கணும் அப்படின்னா இந்த ஒரு டைமிங்க்கு நீங்கள் அனுப்புங்க, கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின் என்னென்னா, சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் யூனிவர்சிட்டி போய் கேட்டு வந்து சொல்லுங்களேன் என்ன ஸ்டேட்டஸு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டேட்டா ப்ரைவசி லா இருக்குது. ஸோ அந்த லா படி அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. ஒன்று நீங்கள் வந்து கால் பண்ணலாம், இல்லை மெயில் அனுப்பலாம். ஸோ இன் பர்சன் வந்து தான் ரிப்ளை அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருந்தால் தான் பண்ணுவாங்க. தேர்ட் பர்சன் வந்தால் அவங்க இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு குயிக்காக ஒரு ரீகேப் பார்த்துருவோம். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தேன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருந்தேன், FAQ. ஸோ FAQ வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஷார்ட் சம்மரி இந்த வீடியோட கண்டென்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா என்னோடய யூடியூப் சேனல் படி அனாலிட்டிக்ஸ் என்ன சொல்கிறதுனா 69% ஆஃப் யூசர்ஸ் வந்து பார்க்குறாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது ஒரு தனி ஃபீலிங்க. நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு கவுண்ட் அங்கே இன்க்ரீஸ் ஆக அது ஒரு சோலோ க்ரியேட்டருக்கு தனி ஒரு ஃபீலாகவே இருக்கும். நிறைய மோட்டிவேஷன் பண்ணுவோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ பண்ணலாம், ஸோ இந்த கண்டென்ட் பண்ணலாம், இந்த கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாதீங்க. அண்ட் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.